ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் வந்து எங்கே போனோம்னா திருவண்ணாமலைக்கு போனோம். அப்போது நைட்டு 3 மணிக்கெலாம் நாங்கள் விழுப்புரம் போய் விழுப்புரத்தில் இருந்து தான் திருவண்ணாமலை போனோம். விழுப்புரம் ஜங்ஷன் தான் இது. நாங்கள் இறங்கவும் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து நாங்கள் மார்னிங் ஒரு 6:00 திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து கோபுரம், ராஜகோபுரம் இதுதான். இதை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு 8:00 லைனில் நின்னோம். லைனில் நின்று 2:00 தான் நாங்கள் சாமி பார்த்தோம். அதை தாண்டி லைன் போய்க்கிட்டே இருந்துச்சு. 8 மணிலேருந்து நாங்களும் நிற்கிறோம் 2 மணி வரை நாங்கள் அப்படி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். நேற்று வந்து பௌர்ணமி. ஸோ நம்ம அதனால் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு நாங்கள் போயிருந்தோம். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாக ஆகும். நாங்கள் எடுத்து நடந்து போகிறதுக்கே அந்த மாதிரி தான் போனோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாமியை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எப்படி சொல்ல, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது, அது எல்லாமே சாமிக்கிட்ட தான் வந்து சொல்லணும், அந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. நேற்று நான் பார்த்தப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கிரிவலம் போகிறது, இந்த மாதிரிலாம் இது ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். அப்போ தான் நான் பார்த்தப்போ எவ்வளோ பேர், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருந்தால் இந்த மாதிரி கோவிலுக்கு வருவாங்க. அதாவது எல்லாரும் இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படி இல்லாமல் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர். அந்த கூட்டத்துலேயும் எல்லாருமே நின்று சாமி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அமைப்பாக இருந்துச்சு கோயில் பார்க்க. எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு 2:00 வெளியே வந்து திரும்ப கிரிவலம்னு சொல்லிட்டு அது போயிட்டுருந்தோம். 2 மணிக்கு மேலே தான் கிரிவலம் நாங்கள் போனோம். அது தாண்டியும் சாமி தான் பார்க்குறதுக்காக லைனில் நின்று நாங்கள் சாமி பார்த்தோம்.